ஊருக்கே நாம தான் வந்து நியூஸ் கொடுக்க போறோம். அந்த ப்ரைடு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் அது. அந்த ஒரு மாசம் மட்டும் கிட்ட தான் நான் மார்னிங் நியூஸ் படித்தேன். நியூ கமர்ஸ் மார்னிங், அப்புறம் ப்ரைம் டைம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எனக்குலாம் ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறமே வந்து ஜெயால ப்ரைம் டைம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு அது ஹாப்பியாக தான் இருந்தது. அங்கே தான் நான் காலைமலர்ன்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணேன். அந்த டைமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஜெயா டிவியில் இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் பார்த்து தான் பாலச்சந்தர் சார் வந்து எனக்கு ஒரு சீரியலுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இங்கிருந்து அடுத்து நியூஸ் படிக்கிறவங்க யாரும் மார்னிங் இந்த ஆங்கர் வரமாட்டாங்க, மேக்ஸிமம் கிடையாது, வெரி ரேர். நியூஸ்னா நியூஸ் ரீடர்ஸாக தான் இருப்பாங்க, ஆங்கர்னா நியூஸ் பிரசன்டர்ஸும் தனியா இருப்பாங்க, ஆங்கர்ஸும் தனியா. ஐ டிட் த டூவல் ரோல் அண்ட் ஐ டிட் சீரியல் ஆல்சோ. இன்ஃபேக்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட். இன்ஃபேக்ட் ஃபாத்திமா பாபு மேம் முன்னாடி ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் நடிக்க போனாங்க. ஆனால் நடிச்சுட்டு ஆங்கரிங் பண்ணிட்டு நியூஸ் படிச்சுட்டு அந்த மல்டிபிள் ரோல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிதுன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய நியூஸ்லேருந்து இது ஒரு இதுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க கண்டினியூ பண்ணுறதில்ல. பட் ஐ கண்டினியூட் ரியலி ஒரு 2001லேருந்து 2020 வரைக்கும் நான் எல்லாமே கம்பைன் பண்ணேன். ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டுகெதர் எனக்கு இருந்துச்சு. ஸோ பாலச்சந்தர் சாரோட சஹானா வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். பட் அதுக்கப்புறம் அவங்களோட இலக்கணம் மாறுதோ, அமுதா ஒரு ஆச்சரியக்குறி, சாந்தி நிலையம், ஸோ கவிதாலயா பேனரில் மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஒரு ரோல் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து உங்களோட பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூன்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து மீனா அம்மா இப்ப வரைக்குமே அந்த கேரக்டர் நேம் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. இல்ல, ஞாபகம் இருக்கு நிறைய. உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. கலை ஓகே, கலைன்ற நேமையே வந்து என்ன கூப்பிடுவாங்க. ஓகே, கலை மீனா அம்மான்னு கூப்பிடுவாங்க. கலை நீங்க தானே. ஷாப்ஸ்ல நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸ்ல போய் கூட என்ன அந்த நேம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஜேர்னியும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அது ஆரம்பிக்கும் போது யாருக்குமே தெரியல இவ்வளோ போகும்லாம் பெருசாக யோசிக்கல. ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஹைப் அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது, அப்புறம் நடுவில் எங்களோட அது அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ஸ்டோரி போனதுனால அப்பா அம்மா பெருசாக வரதுன்றது இல்லை. பட் அந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆனதுதான். அதுக்கப்புறம் நடுவில் நாங்கள் வர்றது போகிறது அதெல்லாம் இருந்தது. பட் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராவல். எங்கள் ஃபேமிலி மேலே அவள் குழந்தை பிறக்கிறது, சண்டை, எங்கள் ஹஸ்பண்ட் போய் சண்டை போடுறது, அப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து என்னோடய ஜேர்னி ரொம்ப நோட்டிசபிளாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப திருப்தி. அங்கே ஒர்க் பண்ணதும் சரி, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், கோஸ்டார்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும், மீனாவோட எனக்கு நல்ல பாண்டிங் இருக்குது. ஏன்னா அவள் மேரேஜ் அந்த டைமில் குழந்தை டெலிவரி அதெல்லாம் செட்டில் தானே ஃபுல்லாகவே ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம். ஆமா, அது மாதிரி பண்ணும்போது அங்க ரொம்ப அவ லாஸ்ட் திடீர்னு அங்க வளகாப்பு சீன் பண்ணும்போது அவளுக்கு ஒரு சூடோ பெயின் வந்துச்சு. எங்க எல்லாருக்குமே அன்னைக்கு அப்பெல்லாம் பயமா இருந்துச்சு, வலி வந்துச்சு வலி. ஆனா நான் அப்பயும் பண்ணா. அதெல்லாம் வந்து நம்ம ரியல் மெமரிஸ். இப்போ